இப்போ 9ஆம் இடத்துல கேது இருக்கு. பித்ரு தோஷத்தை விலக்கிக் கொள்வதற்கு நல்ல நேரம் இது. சூரியனுடைய அனுக்கிரகம் இருக்கு. பாக்கியாதிபதி சூரியன் 2வது ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாரு, செவ்வாயோடு சேர்ந்துட்டாரு. அப்போ நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நல்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். அந்த புதன் காயத்ரி மந்திரத்தை நிறைய சொல்லலாம். சொல்ல 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 பூர்வ புண்ணியாதிபதி 2ஆம் இடத்தில் உட்காருகிறார் என்று சொன்னால், அதுவும் பாக்கியாதிபதியோடு இணைந்திருக்கிறார் என்று சொன்னால், அதெல்லாம் மிகப்பெரிய யோகம். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16ஆம் தேதி பிரதோஷம், 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, ஜனவரி 15 தை 1 பொங்கல் பண்டிகை, 16ஆம் தேதி பிரதோஷம் அன்றுதான் மாட்டுப் பொங்கல். அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, மிக முக்கியமான நாள். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும். நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உள்ள உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும், குடும்பம் மிக நன்றாக இருக்கும். இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ தை அமாவாசை 18ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க, சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க. அது பத்தாது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி, மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும். பீஷ்மர் முக்தி அடைந்த நாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம், முருகனுக்கு விசேஷமான நாள். இந்த தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அதே போல் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா, இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள். விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால், வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபடணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில், தை மாத பலன்களில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குங்க, தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசியை பார்க்கிறாருங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தான தர்மங்களை நிறைய செய்யணுங்க. அதுக்கு என்ன காரணம்னா, குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கார். குரு பகவான்கிறவர் கிரகங்களில் சுபக்கிரகம், இயற்கை சுபர்னு பேசுகிறோம். உங்கள் ராசியை தர்ம ராசின்னு பேசுகிறோம். அப்போ தர்ம ராசியிலே பிறந்த நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் என்ன செய்வது? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இயல்பு இருக்குங்க. உங்கள் ராசி வெற்றி பெறுவதற்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்பை பின்பற்றிட்டாலே நீங்கள் பெரிய வெற்றிகளை பெறலாம். அப்போ தனுசு ராசிக்கு என்ன இயல்பை இறைவன் வழங்கியிருக்கிறான்னா, தர்ம ராசி என்ற பெயரை வழங்கியிருக்கிறான். அப்போ நிறைய தான தர்மங்கள் நீங்கள் பண்ணணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த தை அமாவாசை வருது பாருங்க, அது ஜனவரி 18ஆம் தேதி. இந்த தை அமாவாசை அன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க நீங்கள் மறக்காதீங்க. பல அன்பர்கள் எங்களை கேட்குற கேள்வி, சார் நாங்கள் திதி கொடுக்குறோம் சார், அமாவாசை தர்ப்பணங்கிறதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை சார்ங்கிறாங்க. ஆனால் ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று தெரியுது. நீங்கள் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்காதனாலே அந்த பித்ரு தோஷம் இருக்குது. அமாவாசை தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும்? ஒரு நதிக்கரையில் அமர்ந்து கொடுக்கலாம், ஒரு கிணற்று பக்கத்தில் அமர்ந்து கொடுக்கலாம், ஒரு நீர்நிலை அருகில் அமர்ந்து கொடுக்கலாம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து முறைப்படி மந்திரங்களை சொல்லித்தாங்க அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும். கையில் தர்ப்பை புல்லை பிடிக்காமல் எப்படி நீங்கள் தர்ப்பணம் பண்ணுவீங்க? அமாவாசை தர்ப்பணம் செய்யணும். முன்னோர்கள் இல்லாதவர்கள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணுங்க. அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்கணும். உங்கள் பக்கத்தில் உள்ள கோயில் சாஸ்திரிகளை அணுகி, வேத விற்பனரை அணுகி, எப்படி தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படியாக தர்ப்பணம் வழங்குங்கள். அது நன்மையை தரும். அப்படி செய்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் விலகும். இப்போ 9ஆம் இடத்துல கேது இருக்கு. பித்ருதோஷத்தை விலக்கிக் கொள்வதற்கு நல்ல நேரம் இது. சில பேர் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த வெளிநாட்டுக்கு நல்லா தாங்க போனோம், நல்லா தாங்க இருந்தோம், ஆனால் இப்போ பாருங்க ஒரு சட்ட சிக்கல் இருக்குங்க அப்படிம்பீங்க. அது வேலை ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ எந்த ரீதியாகவோ உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னா,
அந்த சட்ட சிக்கல் நீங்குவதற்கு இந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுப்பதெல்லாம் ரொம்ப நல்ல பலன் தரும், ரொம்ப நல்ல பலன் தரும். உங்கள் வீட்டு பிள்ளைங்க ஃபாரினில் போய் இப்படி சிக்கலில் இருக்காங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுடைய சிக்கல் நீங்குவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த தை மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம். எப்படின்னா சூரியனுடைய அனுக்கிரகம் இருக்குது. பாக்கியாதிபதி சூரியன் 2வது ஸ்தானத்தில் உட்காந்துட்டார், செவ்வாயோடு சேர்ந்துட்டார். அப்போ நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், நல்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். தை மாதம் நல்ல புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். ஏற்கனவே பூர்வீக சொத்து வந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு நியாயமான சொத்து வரல, ஒரு தடை இருக்குன்னா அந்த தடை விலகி பூர்வீக சொத்துக்கள் இப்பொழுது வந்து சேரும். அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு. புதன் 2வது ஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு. அப்போ வாக்கு பலிதம். இந்த புதனுடைய அமைப்பு என்ன கேட்டீங்கன்னா ஆளுக்கு தகுந்தாற் போல பேசக்கூடிய ஒரு தன்மை. ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை போல எந்த அணிக்கு சார்பாக பேசணுமோ அந்த அணிக்கு சார்பாக பேசுகிறாங்க பாருங்க. அதை போல ஒரு தலைப்புக்கு சாதகமாக பேசுவதை போல நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தகுந்தாற் போல பழகுவீங்க. உங்கள் பேச்சில் ஒரு நகைச்சுவை இருக்கும், உங்கள் பேச்சில் ஒரு அறிவாளித்தனம் இருக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். வித்யாகாரகன் புதன் பகவான் 2வது ஸ்தானத்தில் உட்கார்ந்தார். வித்யாகாரகன் புதன் பகவான். ஒருத்தர் கல்வி நல்ல வரணும்னா அந்த புதனுடைய அனுக்கிரகம் வேணும். ஓம் கஜ துவஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாது அப்படிங்கிறது காயத்ரி மந்திரம், புதன் காயத்ரி மந்திரம். அந்த புதன் காயத்ரி மந்திரத்தை நிறைய சொல்லலாம். சொல்ல 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 கல்வி வளம் பெருகுகிறது. அதுதான் உண்மை. சரியான படிப்பு வரலைன்னு சொல்றவங்களாம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல கல்வி அறிவு பெருகியே தீரும். அப்படி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு எஜுகேஷன்ல ஒரு பெரிய வளர்ச்சியை இப்போ கொண்டு வந்து கொடுப்பார். ஸ்கூல் கோயிங்னு சொல்றதுக்கு என்ன தடை இருந்தாலும் தடை நிவர்த்தியாகும். அதே போல செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்காரு. பூர்வ புண்ணியாதிபதி 2ஆம் இடத்தில் உட்காருகிறார் என்று சொன்னால், அதுவும் பாக்கியாதிபதியோடு இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதெல்லாம் மிகப்பெரிய யோகம். 5, 9 கூடியவர்கள் தனஸ்தானத்தில் இணங்கி சேர்ந்து உங்கள் பரம்பரைக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட யோகம் இப்போ உண்டாகும். பரம்பரைக்காக சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் இப்போ உண்டாகும். பெரிய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சிங்க. அந்த பிஸ்னஸில் லாபகமாக பேசக்கூடிய தன்மை இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப அழகாக பேசுவீங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் மயங்குவாங்க. அப்படி உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி இந்த மாதம் ஏற்பட போகிறது. இந்த தை மாதம் என்பது தனுசு ராசிக்காரர்கள் கல்வியில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்கள் பேச்சினால் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் இருக்குது. நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. இப்போ இது வரைக்கும் நம்முடைய ராசி பலன்களை பார்த்தோம். இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்க. அதாவது உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி பொங்கல்னு சொன்னோம், 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல், 17ஆம் தேதி காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருந்தாங்கன்னா, திருமணத்திற்கான ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க, ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க. எங்கே சந்திப்பது, அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது. எங்கள் வீட்டில் பையன் இருக்கா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல சந்திக்கும். அதன் பிறகுதான் இந்த பெண் பார்க்கும் மடலங்களெல்லாம் நடந்த. இன்றைக்கி மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி வந்து இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான். அதை வைத்துக்கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து 2-3 மாதங்களில் திருமணம்லாம் நடந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதற்குரிய காலகட்டம் இது. இந்த மாதம் நடக்க போகிற சில விசேஷங்களை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கேட்டிங்கன்னா சேலத்தில் வந்து சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம், இந்த காற்று குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று உருவாகும் இருக்குது. கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம், இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன். எப்படின்னா, மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், அதே போல் மகரத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான், இது போக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம், இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி
ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.